பொம்பளை பொறுக்கி பொம்பளை பொறுக்கி பொம்பளை பொறுக்கி பொம்பளை பொறுக்கின்னு இத்தனை தடவை பேசுறாரு. எபிசோட்ல வரும்னு நினைக்கிறீங்க? அதான் ப்ரோமோலே வரலையே, எப்படி எபிசோட்ல வரும்? இந்த அளவுக்கு கேவலமான ஒரு சீசனை நீங்க பார்த்துருக்கவே முடியாது. இந்த அளவுக்கு கேவலமான ஒரு ஜட்ஜையும் நீங்க பார்த்துக்க முடியாது. இந்த வாரம் அந்த ஆள் வந்து இதை பேச போறதே இல்லை. ஓகேவா? எந்த தைரியத்தில் இவன் ஆடுறான் அப்படின்னா, அந்த ஆள் ஒன்றும் பேச மாட்டா. அப்படியே வந்தா காதுல கேட்டு வாயில பேசிட்டு ஒரு கொரியர் மேன் வேலை பார்த்துட்டு போயிடுவாருன்ற ஒரே காரணத்துக்காக தான் வெள்ளம் ஆட்டாடுறான். வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் அவன் எவ்வளவு கேவலமான ஆளாக வேற திருப்புறாரு. சபை நாகரிகம்னு ஒன்று இருக்குல்ல, சபை நாகரிகம்னு ஒன்று இருக்குல்ல, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறீங்க. அந்த ஆளும் பேசிக்கிறா நீ தாண்டா பொம்பளை பொறிக்க, நீ தாண்டா பொம்பளை பொறிக்க, ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பேசிக்கிறாங்க. இதை ஸ்டார்ட் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காமுருதீன், விஜய் பாரு. இதெல்லாம் வந்து எடுத்து சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவை ஸ்க்ரீன் ஸ்பேஸ். அவனை யூஸ் பண்ணி ஒரு இது பண்ணணும். அவனுக்கு பின்னாடி ஒரு மனுஷன் இருக்கான், அவனை யாராவது எடுத்து திருத்துங்கடா. இப்பதான் எஃப்ஜே கூப்பிட்டு உள்ள சொல்லிட்டு வரான். எஃப்ஜே கூப்பிட்டு உள்ள சொல்றான், நீ வாய் விடாத, நீ பாருக்காக சப்போர்ட்டுக்கு வந்து வாய் விடாத அப்படின்னு. பாரு இது பண்ணல அப்படின்னு, பேட்டரி போடல அப்படின்னு இவங்க கூப்பிட்டு கனி கூப்பிட்டு பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன விளக்கண்ணைக்கு சப்போர்ட்டுக்கு போறேன் அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. இவன் கேட்குற, எஃப்ஜே கேட்குறான், எதுக்கு நீ விளையாட்டு இது சப்போர்ட்டுக்கு வந்த? அங்கே அந்த இதை காட்ட முடியாம, அங்கே தோல்வியை விட்டுட்டு எஃப்ஜே கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம இங்கே வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் மேலே எகிர்றான். நீ யார் தெரியுமாடா? நீ பொம்பளை பொறிக்கி, நீ ஒரு எச்ச, நீ பொம்பளை பொறிக்கி பொம்பளை பொறிக்கி பொம்பளை பொறிக்கி, நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா? அப்படியா இப்படி ஆச்சா ஊச்சான்னு கண்டபடியா பேசுறான். அந்த ஆளும் திரும்பி எந்திரிச்சுன்னு பேசுற. அப்படி இது என்னடா பிக் பாஸ் வீடா வேற என்னமாடா? எப்படி இதெல்லாம் எபிசோட்ல வைக்க முடியாது. எபிசோட்ல வச்சாங்கன்னா இவன் மந்திரவாளம் கிந்திரவாளம்லாம் கப்பல் ஏறிடும். இந்த சீசன் ஏன்டா இவ்வளவு கேவலமா நடத்துறீங்க? எச்ச பயல்களான்னு கேட்க தோணுது நமக்குக்கா. இந்த அளவுக்கு கண்டென்ட் கிடைக்காம அந்த அளவுக்கான உங்களுக்கு வெளியே ஆள் இல்லை. இவனெல்லாம் பிடிச்சி உள்ள போட்டு எதுக்கு நீங்க இப்படி வந்து மற்றவங்களையும் உயிரை வாங்குறீங்கன்னு தெரியல. எவ்வளவு இறக்கிட்டீங்க பாத்தீங்களா? என்ன இதுல பேசுறோம்னா, பிக் பாஸ் யாருமே ஜென்ரல் ஆடியன்ஸ் பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிட்டீங்களே 24/7. எவ்வளவு இறக்கிட்டீங்க, எவ்வளவு தராதரம் கீழே போயிடுச்சு பாத்தீங்களா? முழுக்க முழுக்க காரணம் விஜய் சேதுபதினு சொல்லுவேன். ஏன்னா வந்து வாரம் ஒரு கொரியர் பாய் வேலையை பார்த்துட்டு போறது எதுக்குறா? எதுக்கு வேணும் அப்படி ஒரு ஹோஸ்ட்? எவனுக்கு உள்ள பயம் இருக்கு உங்க மேல? கேட்டா வந்து நாங்க எல்லாரையும் திருத்துறது அப்படின்னு தான் பார்ப்போம். திருத்தி கிழிச்சிங்க. இதென்ன 1947 உட்காந்து நீங்க தர்ணா போராட்டம் பண்ணுவீங்க, நீங்க திருத்துங்க இல்லைன்னா நாங்க சாப்பிட மாட்டோம்னு அவன் திருந்தி நாட்டை விட்டு போறதுக்கு. போய் வேலையை பாருங்க. அங்கிட்டு என்ன பேச்சு பேசுறான் தெரியுமா? அவ்வளவு கெட்ட வார்த்தை, அவ்வளவு விஷயங்களை யூஸ் பண்றாங்க. முழுக்க 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 காரணம் ஹோஸ்ட்னு சொல்லுவேன். ஏன் ஹோஸ்ட் என்னடா பண்ணுவார் நீங்க கேட்கலாம். ஏங்க சனிக்கிழமை நம்மளை கேட்பாங்க, மக்கள் முன்னாடி நம்மளை மானத்தை வாங்குவாங்கன்ற ஒரு பயம் வரணுங்க. அப்படி பயம் வராதவன ரெட் கார்டு கொடுத்து வெளியே அனுப்புங்க. என்ன ஷோவா இருக்குது போகுது? பேசிக்கான விஷயங்கள் இருக்குல்ல, சமூகத்துக்கு சொசைட்டிக்கு நீங்க என்னதான் சொல்ல வரீங்க? புரியலையே. கன்றாவி பிடிச்சவங்க இவனெல்லாம் தூக்கி உள்ள விட்டு